ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். செய்தியாக வந்ததை உறுதி செஞ்சிருக்கிறார் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். நான் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தேன், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் சந்தித்தேன், தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பேசினேன் அப்படிங்கிறார். இது எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் நினைக்கிறீங்க? அதிமுகவின் பொறுப்புகளில் இருந்து திரு செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டாரே தவிர அவர் அந்த கட்சியினுடைய உறுப்பினராகத்தான் இருக்கிறார். ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவத்தை கருத்தில் கொண்டு அவர் வெறும் அதிமுக உறுப்பினர் என்று யாரும் அவரை குறிப்பிட மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் ஒருவர் என்றுதான் அவர் பார்க்கப்படுவார். மிக மிக சீனியர். சொல்ல போனால் திரு செம்மலை, இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திரு செம்மலை, திரு பொன்னையன், திரு தமிழ்மகன் உசேன், திரு செங்கோட்டையன் ஆகிய 4 பேர் சொல்லலாம். 1972 பொறுப்புகளில் இருந்தவர்கள். திரு நத்தன் கிருஷ்ணன் மாணவர் திமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். இப்படி சீனியர்கள் மிக மிக குறைவு. திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பிற்காலத்தில் வந்தவர். ஆகவே அவர் மாவட்ட செயலாளராகவே இருந்தார் அந்த காலத்தில். திரு செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் என்றெல்லாம் உயர்ந்தார். ஆகவே அவருடைய அரசியல், இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் குறித்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பி நேரம் கேட்டிருந்தால் அதற்கு கட்சியுடைய தலைவர்கள் நேரம் ஒதுக்குவதில் எந்த தவறும் கிடையாது. இல்ல, இப்போ செல்வி ஜெயலலிதாவோட சீனியர்கள்னு சொல்லி சில முக்கிய தலைவர்களை அவரோட கூட்டணி கட்சியில இருந்த ஒரு தேசிய கட்சி அவர் விருப்பம் இல்லாம சந்தித்தா அது சரியா இருக்குமா? திரு ஹரி அவர்களே, நான் திரும்ப திரும்ப பல நேர்காணல்களில் கூறி வருகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களோ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ தலைமை தாங்கிய நிலையில் இன்றைய அதிமுக இல்லை. இல்ல, அரசியல் கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது அப்படி ஒர்க் ஆகாது இல்ல. இவர் பெரிய தலைவரா, அவரை விட பெரிய தலைவரா ஒர்க் ஆகாது இல்ல. கூட்டணி கட்சிகள் தலைமையோட டீல் பண்ணும், பரஸ்பரம் தலைமையோட டீல் பண்ணும். இது ஒரு ஹை ஹேண்டட்னஸா ஏன் பார்க்கப்படாது? அம்மாதிரி நீங்கள் வழிகாட்ட முடியாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான ஒரு அகில இந்திய கட்சிக்கு இப்படித்தான் நான் செயல்பட வேண்டும் என்ற அறிவுரை கூற வேண்டிய சார், அவர் கட்சியில அவர் யாரையும் பார்க்கலாம் சார். அவர் இன்னொரு கட்சியில, அதுவும் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியில அந்த தலைவரால நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவரை பார்த்தா அது கூட்டணியில என்ன மெசேஜ் கொடுக்குது? தமிழக அரசியலில் ஒரு தலைவரை சந்தித்திருக்கிறார்கள், சந்திப்பதில் தவறில்லை என்பது என்னுடைய பார்வை. தமிழக அரசியலில் ஒரு பழுத்த அனுபவத்தை அவர் தேர்தல் களம், பல தேர்தல் களங்களை பார்த்தவர். இப்போதைய தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, புதிய பிளேயர் இருக்கிறார், அது குறித்து கூட கேட்கப்பட்டிருக்கலாம். என்டிஏவில் இருந்து விலகிய திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் இணைகிற வாய்ப்பு இருக்கிறதா என்பது போன்ற பல விஷயங்களை விவாதித்திருக்கலாம். என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று திரு செங்கோட்டையனை பாஜக தான் இயக்குகிறது, திரு அமித்ஷா ஆசியோட தான் அவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வலுப்படுத்துது இல்லையா? அதுல உண்மை இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? இல்ல, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை இன்றைய தேதி வரை அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதிமுக வலிமைப்பட வேண்டும். இதை தாண்டி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இதை தாண்டி ஏதாவது இண்டிகேஷன்ஸ் வெளிப்பட்டிருக்கிறதா அவரிடம் இருந்து? பழனிசாமி அவர்கள் அவரை கட்சி பொறுப்பில் இருந்து விலக்கியது பற்றி அது கூட ஒரு எதேச்சதிகாரம் என்று ஏதாவது சொன்னாரா? எதுவும் விமர்சிக்கவில்லை. ஆகவே திரு செங்கோட்டையனை போன்றவர்கள் பக்குவமான பழுத்த அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள். அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, அவருக்கு பாஜக பேக்கிங் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு அதிமுக தலைவர்கள் மீது நல்லெண்ணமும் நட்பும் பரிவளர்ச்சியும் கொண்டிருக்கிறது. அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுக பல்வேறு கருத்துக்கள் என்ன என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாதா? அதிமுக தவிப்பான ஒரு காலகட்டத்தில் இருந்தபோது அவர்கள் மறைந்த பிறகு ஆட்சி நீடிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தபோது அன்றைக்கு யார்கள் பின்னால் பக்கபலமாக இருந்தார்கள்? ஆகவே நட்பு கட்சி இன்றும் தலையிடுகிறார்கள், அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்ல, அதிமுக கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு உதவினார்கள். அதே அக்கறை இப்போதும் அறியவர்களே, நான் கேட்பது அதிமுகவின் நல்லெண்ண கட்சியாக கடந்த காலத்தில் இருந்தார்கள், இப்போதும் நன்றி திரு ரமேஷ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.